ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு நிறைய ஆடுகளை வச்சு வளர்த்திட்டு இருந்தாரு. ஆடு எல்லாம் பெருசானதும் அப்புறம் அதை எல்லாம் கொண்டுட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு சந்தையில போய் வித்துட்டு வர்றதுதான் அவரோட வழக்கமா இருந்துச்சு. அதிலிருந்து வந்த பணத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு போவார். ஒரு நாள் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கழுத்தில் போட்டுக்கிட்டு காட்டு வழியில் பக்கத்து ஒரு சந்தைக்கு நடந்து போனார். அவர் போறதே 3 திருடர்கள் ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்காங்க. உடனே அவரை அடிச்சு போட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டியை திருடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்பத்தான் அங்கிருந்து ஒரு புத்திசாலியான திருடன் என்ன சொன்னானா, அந்த விவசாயி கடினமான வேலை செஞ்சு திடகாத்தமாக இருக்காரு, நாம் அந்த விவசாயியை அடிக்க முடியாது, அதனால் தான் சொல்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசனை சொன்னார். அந்த யோசனை என்னன்னா, அந்த விவசாயியை எப்படியாவது ஏமாத்திரணும் அப்படிங்கிறது தான். ஒரு திருடனை மெதுவாக நடந்து விவசாயி பக்கத்தில் போய் டக்குன்னு என்னது ஓனாயை ஓட்டிக்கிட்டு போகிறீங்க, அது அந்த ஓனாய் கடிச்சிட போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடி போனான். அப்பத்தான் 3வது திருட விவசாயிக்கிட்ட வந்து, அடடா என்னது கழுத புளியை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கத்தி அங்கிருந்து ஓடுனா. அதை பார்த்தா ரொம்ப பயமாக போயிருச்சு. அவரும் அங்கேயே ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு போயிட்டாரு. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த திருடர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த விவசாயி முட்டாள்தனத்தால் ஏமாந்து போனதான் மிச்சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த அடிப்பம்பு தானாகவே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா கிராம மக்களும் அதை கேட்டுச்சு. ஆனால் யாரும் போய் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில், மீனா அக்கா கொஞ்சம் வரீங்களா, அடிப்பம்புக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த அடிப்பம்பு பக்கத்தில் போனாங்க. அங்கே போனால் அப்புறம் 2 பேருக்கு உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு மனிதன் கால் தடமும் இருந்துச்சு. அதை பார்த்தா மனிதனோட 2 மடங்கு பெருசாக இருந்துச்சு. பார்த்தியா ராணி, நான் தான் சொன்னேன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. எங்காவது மனுஷன் கால் தடி பெருசாக இருக்குது பார்த்துருக்கிறியா? அப்போ அங்கே பிங்கி வந்தா. அடா அக்கா, என்ன ஆச்சு, நீங்கள் 2 பேரும் ஏன் பதட்டமாக இருக்கீங்க? பார்த்தியா தங்கச்சி, இங்கே எவ்வளோ பெரிய கால் தடம் இருக்குதுன்னு. நான் நினைக்கிறேன் அடிப்பம்பு கிட்ட ஏதோ ஒரு பேய் வந்துட்டு போயிருக்குதுன்னு. கமான்கா, யாராவது ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க. என்னவோ எங்கள் சிட்டி இது மாதிரி நடக்கிறது சகஜம். அட, நீ சிட்டிலிருந்து வந்திருக்கமா பிங்கி, உன்னால் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கிராமத்தில் மகேஷ் என்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி தன் பையன் பூரான் கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப வருஷமா மழையே பெய்யறது இல்ல. நாம செய்யற எல்லா விவசாயமும் நஷ்டமாயிடுது. விலைவாசியும் அதிகமாயிடுச்சு. நாம வேற ஏதாவது வேலைய பார்க்கணும், இல்லன்னா பெரிய கஷ்டத்துல நாம மாட்டிப்போம். ஆனா அப்பா, இத தவிர நமக்கு எந்த வேலையும் தெரியாதே. நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்ப பார்த்தாலும் மகேஷ் கவலை இருந்ததால உடம்பு சரியில்லாம போச்சு. கண்ணா பூரன், வீட்ல சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. போப்பா, மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. பூரான் காய்கறி வாங்க போனான். எல்லா காய்கறிகளும் இவ்வளவு விலை அதிகமா இருக்கே, என்னால எந்த காய்கறியும் வாங்க முடியலையே. சரி, பேசாம 2 முட்டைய வாங்கிட்டு போலாம். இத வச்சு இன்னைக்கு நாளை ஓட்டிடலாம். பூரான் முட்டை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்தான். என்னப்பா கண்ணா இது, வெறும் 2 முட்டை வாங்கிட்டு வந்திருக்க. இத வச்சு நாம 3 பேர் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எது இருக்கோ அதை வச்சே நாம சமாளிச்சுக்கலாம். அப்பத்தான் அவங்க வீட்டு கதவு யாரோ தட்டுனாங்க. யார் வந்திருக்காங்கன்னு நான் போய் பாக்குறேன். நீங்க யாரு? தம்பி, நான் ஒரு யாத்ரிகன். எனக்கு ரொம்ப பசியாவும் தாகமாவும் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கிடைக்குமா? எங்க அம்மா இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் தண்ணிய குடிங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அப்பாடா, ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க செஞ்சிருக்கிற முட்டை குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு. இன்னைக்கு பசியோட இருக்கிற எனக்கு சாப்பாட போட்டு நீங்க புண்ணியத்தை தேடிக்கிட்டீங்க. இது எங்களுடைய கடமை. நீங்க ரொம்ப நம்பிக்கையோட எங்களோட வீட்டுக்கு வந்தீங்க. நாங்க எப்படி உங்களை வெறும் வயித்தோட அனுப்ப முடியும் சொல்லுங்க? தம்பி, நீ என்னப்பா வேலை பாக்குற? இப்பதாங்க நான் வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட பேரு பகத்ராம். என்னோட கிராமத்துல எனக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு. தம்பி, உங்க அம்மா இவ்ளோ நல்லா சமைக்கிறாங்க இல்லையா? நீயும் கூட இதே வேலைய பாரு. இங்க கூட எந்த தாபாவும் கிடையாது. நான் வேணும்னா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன். அதை வச்சு நீ வியாபாரத்தை ஆரம்பி. நீ பணம் சம்பாதிச்ச உடனே என்னோட பணத்தை திருப்பி கொடு. ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு புது நம்பிக்கையையும் புது வழியும் காட்டியிருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை செஞ்சான் பூரான். நிறைய பணம் சம்பாதிச்சான். அப்புறம் மோட்டு கொடுத்த பணத்தை
தெரப்பி கொடுத்து நல்லது செய்வர்களுக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. ஒரு கிராமத்தில் ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்து வந்தாங்களாம். அப்போ உங்களுக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கேன் அந்த காட்டு பக்கம் போக வேண்டாம்னு. அங்கு பயங்கரமான புலி இருக்குமா? எவ்வளவு தடவை சொல்லியும் அவரோட கணவர் காதில் வாங்காம மரக்காட்டில் நின்றுட்டே இருந்தார். அவர் மனைவியை பேச்சு கேட்காம அந்த காட்டுக்கு போனார். அப்பன்னு பார்த்து புலி அங்கே வந்தது. அவருக்கு புலியை பார்த்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பயத்தில் காலால் விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. புலிக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவரை காலை கடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிருச்சு. ஐயோ, இன்னும் காட்டுக்கு போன மனுஷனா காணாமே, எங்கே போய் தொலைஞ்சரோ? அங்கே போய் பார்த்தா அவரோட கணவர் மயக்கம் போட்டு கிடக்கிறார். அவர் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டா. அப்புறம் அங்கிருந்த கணவரை கூட்டிகிட்டு போனான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த புலி அந்த காட்டு பக்கம் வந்தது. அவர் இல்லைன்னு தெரியவே அவரை தேடி புலி வீட்டுக்கு போச்சு. உடனே அவரோட மனைவி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு அந்த புலியை கண்டு பயம் இல்லை சொல்லி அந்த புலியை அடித்து துரத்திட்டாங்க. அந்த புலி வந்த வழியிலேயே போயிடுச்சு. இவங்க எப்போதும் போல் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. எங்க நம்ம தெருவுக்கு புதுசா ஒரு பூக்காரி வந்திருக்கா. அது வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த பூக்காரி மருமகள் தான் சாரதா. அப்படியாங்க? அதுக்கு அவ மாமியாரே பரவாயில்ல போலியே. ஏன் சாரதா அப்படி சொல்றா? இல்லங்க, போன வாரம் பூ வாங்கி வந்தேன். அவ மாமியார் கையால் அளந்து கொடுத்தா. ஆனா இவ்ளோ ஸ்கேல் வச்சு அளந்து கொடுக்கறாங்க. பூ வேணுமா? பூக்காரி குரலாட்ட கேக்குது. வாங்கா போய் பார்க்கலாம். சாரதா 2 முழம் பூ கேட்டா. அதுக்கு பூக்காரம்மா ஸ்கேலை வச்சு அளந்தா. ஸ்கேலை வச்சு அளந்தத சாரதாவோட வீட்டுக்காரன் பார்த்தான். அம்மா எல்லாரும் கையில தான் முலம் போடுவாங்க, நீங்க ஏன் ஸ்கேலை வச்சு முலம் போடுறீங்க? இது நியாயமா? தம்பி, நான் கொஞ்சம் குள்ளம் என் கையில மூலம் போட்டா கம்மியா இருக்கும்னு யாருமே வாங்க மாட்டாங்க. அதனாலதான் ஸ்கேலை வச்சு அளந்து கொடுக்கறேன். வேறு ஒன்றும் உள்ளோக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பூக்காரம்மா அங்கிருந்து கிளம்பி போனான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஒரு காட்டில் ஒரு நாள் அடமழை பெஞ்சு கொண்டு இருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுடன் மழைக்கு நனையாத பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு அடியில் குரங்கு மழையில் நனைந்து நடுங்குவதை குரங்கு மீது பறவைக்கு இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல், குரங்கு என்னை பாரும், வெயில் மழையில் இருந்து என் குஞ்சுகளை காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டி இருக்கேன். அதனாலதான் இந்த மழையிலும் சந்தோஷமாயிருக்கேன். நீயும் இப்படி ஒரு கூடு செய்து இருக்கலாமோ? கூடு இருந்தா நீ இப்படி நலையை மாண்டாய் அல்லவா அப்படின்னு குரங்குக்கு புத்தி சொன்னது. அதை கேட்ட குரங்குக்கு கோபம் சீறிக்கொண்டு வந்தது. உன்னை விட நான் எவ்வளவு வலிமையானவன், எனக்கு புத்தி சொல்கிறாயா? உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார். விடு விடு என ஏறி பறவையின் கூட்டை பிரித்தெறிந்தது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது, அறிவுரையில் கூட அதை கேட்டு நடப்போருக்கு அதை சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது செய்ய போய் தனக்கும் தன் குஞ்சுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து மலையை நலைகிறோமோ மனம் வருந்தியது. நாம் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அதை ஏற்று நடப்புவாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு அழகான புறா ஒன்று வாழ்ந்து வந்துச்சா. அந்த புறாக்கு கூடு கட்டவே தெரியாதான். அப்போது தன் முட்டைகளை எப்படியாவது பாதுகாப்புன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சான். பக்கத்தில் இருக்கிற காக்கா கூடு கட்டி வச்சிருந்ததை பார்த்துச்சான். சரி, நம்மளுடைய முட்டையை காக்கா கூட்டில் வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு திட்டம் போட்டுச்சான். காக்கா கூட்டில் மொத்தம் 3 முட்டை இருந்துச்சான். அதில் 2 முட்டையை கீழே தள்ளி விட்டுடுச்சான். புறா தன்னோட முட்டையை வச்சு
பின்பு காக்காவும் புறா முட்டைன்னு தெரியாம தன் முட்டைன்னு நினைச்சு அடகாக்க ஆரம்பிச்சுதான். சில நாட்கள் பிறகு புறா குஞ்சுக வளர தொடங்குச்சு. அதன் குரல் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, இது நம்மளுடைய குஞ்சுகள் மாதிரி இல்லையே அப்படின்னு தெரிந்து கொண்ட காக்கா புறாவை விரட்ட ஆரம்பிச்சிச்சு. புறா குஞ்சுகளும் தன் வாழ்வை காக்க பறந்து சென்றது. சிவனின் வரம், முனிவரின் சாபம். ஒரு காட்டில் ஒரு முனிவர் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த தவத்தை கண்ட சிவன் பெருமான் அந்த முனிவரின் முன் தோன்றினார். உடனே சிவன் அந்த முனிவரை பார்த்து, முனிவரே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள், நான் தருகிறேன். சாமி, நான் பார்க்கிற அனைவரும் கல்லாக வேண்டும், அப்படி ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு முனிவர் கேட்டார். அதுக்கு சிவன் பெருமான், நான் உனக்கு அந்த வரத்தை தருகிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சிவன் மறைந்தார். அந்த முனிவர் காட்டிலுள்ள ஒரு மானை பார்த்தார். மான் கல்லாக மாறிவிட்டது. சிங்கத்தையும் பார்த்தார். சிங்கமும் கல்லாகிவிட்டது. பிறகு யானையை பார்த்தால் யானையும் கல்லாகிவிட்டது. சிறிது நேரம் யோசித்து பார்த்த பின் முனிவர் சிவன் பெருமானை நோக்கி தவம் இருந்தார். மீண்டும் முனிவர் முன் தோன்றினார் சிவன் பெருமான். இப்போ உனக்கு என்ன வேணும்? சிவன் பெருமான் கேட்டார். நான் யாரை பார்த்தாலும் அவர்கள் கல்லாகி விடுகிறார்கள். அதன் உன்னை பார்த்தா கல்லாகி விடுவாயா என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்லி சிவன் பெருமானை பார்த்தான். நான் எப்படி கல்லானான்? அதுக்கு சிவபெருமான் கூறினார், நான் கடவுள், நான் என்ற சொல்லே நீதான், அதனால்தான் நீ கல்லாகி விட்டாய் அப்படின்னு சிவன் பெருமான் சொன்னார். சொல்லி மறைந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அடியே ராசாத்தி, இன்னைக்கு தோட்டத்தில் இருக்கிற பையன் வெளியே போயிடான். இன்னைக்கு நைட்டு நான் தான் தோட்டத்தில் போய் படுக்கணும். இல்லைனா தோட்டத்தில் போட்டிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் திருட வந்து எடுத்துட்டு போயிடுவான். சரிங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடித்த மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். ராமு ஏற்கனவே 2 பெண்களை திருமணம் செய்து 2 மனைவிகளையும் கொன்ற கொலைகார பண்ணைக்காரன் இவன். ஹா ஹா ஹா, எத்தனை நாள் காத்து உள்ளோம். இவன் இன்று நம்மிடத்துக்கே வந்துள்ளான். நாம் 2 பேரையும் திருமணம் செய்து ஏமாற்றி கொன்றது இல்லாமல் 3வது பெண்ணையும் ஏமாற்றி விடுவான். ஆமாம் ஜானகி, என்னையும் இதே மாதிரி பொய் சொல்லி கொன்னுட்டான். நானே போய் ஒரு முடிவு கட்டுகிறேன் பாரு. அடே, நம்ம வேலைக்கு வச்ச பிச்சுமணி நல்லா தான் தோட்டத்து பாத்துக்கிறோம் போலியே. சரி, நாம போய் தூங்கலாம்.